அம்மா எப்படி இருக்கீங்க? டேய் கவினு, பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு. வா வா வா, வந்து உட்காரு வா. என்னடா கவினு, நீ மட்டும் வந்திருக்க? அனுவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வர வேண்டினே. பாப்பாவை பார்த்து எவ்வளவு நாள்டா ஆச்சு, கண்ணுக்குள்ளே நிக்கிறா. அனுவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அவளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அம்மா அனுவும் வீட்ல இல்ல. என்னடா சொல்ற? அனு வீட்ல இல்லையா? அனு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன்னு சொன்னா. அதனாலதான் சரி உங்களையும் பார்த்துட்டு அப்படியே அண்ணியையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? என்ன ஆச்சு திடீர்னு அங்க போயிட்டா? ராதா இருக்காள்ல, அவ கன்சீவா இருக்கா போல. அதனால அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கன்ட்டு போனா. டேய் கவின், என்னடா சொல்ற? வந்ததுல இருந்து நல்ல நியூஸாவே சொல்லிட்டு இருக்க. ராதா பிரெக்னண்டா இருக்காளோ? சே, அவளுக்கு ஃபோன் போட்டு கேட்கணுமே என்ன ஏதுன்ட்டு, நல்லா இருக்காளா என்னான்ட்டு. அப்புறமா ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்கம்மா. ஆமா அண்ணி எங்க? யாருடா? பூமாரியா? உள்ள சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி காவியா ஆனந்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் இங்கதான்டா இருக்காங்க. பூமாரி மட்டும் சமையல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் மேல சும்மாதான் இருக்காங்க. ம். சரி, நீ எப்படி இருக்க? அனு ஒன்னு நல்லா கவனிச்சுக்கறாளா? உனக்கு அந்த வீடு நல்லா செட் ஆயிடுச்சா? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமா? அதெல்லாம் எனக்கு அங்க செட்டே ஆகல. எப்படா இங்க வரப்போறேன்ட்டு தான் இருக்கு. எல்லாம் இந்த அணுவோத பிடிவாதத்தாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சரி விடு, அவ இப்படியேவா இருக்க போறா? என்னைக்கு இருந்தாலும் மாறுவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அதுவரை கொஞ்சம் பொறுமையா இரு. அவகிட்ட தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு கிடக்காத. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? அவகிட்ட பேசினாலே சண்டை தான் வருது. எந்த பேச்சையுமே ஒத்துக்கிடவே மாட்டேங்கிறா. ரொம்ப கடுப்ப கிளப்புறா. அவ மட்டும் இப்ப அவங்க வீட்டுல போய் 2 நாள் டேரா போட்டு வரலாம், நான் மட்டும் இங்க வரக்கூடாதுங்கிறா. சரி விடு, அவளை பத்தி தான் தெரியதானே செய்யும். நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் வேண்டாம், நான் கடையில தான் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிட போறேன். டேய், நம்ம வீடு இருக்கையில கடையில போய் சாப்பிட போறியாம்ல? கடையில எத்தனை நாள் ஆச்சு நீ என் கையால சாப்பிட்டு? சும்மா இரு, இன்னைக்கு நான் தான் உனக்கு சமைச்சு தர போறேன். இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு ஆஃப்டர்நூன் வேற கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் பூமாரி என்னைய பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்னடா, ஏதாவது முக்கியமான விஷயமா? கொஞ்சம் அண்ணியை கூப்பிடுங்கம்மா. பூமாரி, பூமாரி. ஐயோ, சரியா போச்சு. கவின் வேற வந்திருக்காரு போலையா. கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுக்காக வந்திருப்பாரோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கேன். ஒரு காசு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னுமே என்னால் கொடுக்க முடிய மாட்டேங்குது. சே, அவனை நம்பி காசை கொடுத்து நான் இப்படி ஏமாந்தது தான் மிச்சம். ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா கமல் இப்படி என்னை ஏமாத்தினேன்? உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கவின் மட்டும் அத்தை முன்னாடி கேட்டாருன்னா அவ்வளோதான். அத்தை அப்புறம் என்ன நினைப்பாங்க? அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்கான்? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அண்ணி? தெரியுது, தயவு செஞ்சு அத்தை முன்னாடி எனக்கு கேவலப்படுத்த வேணாம். அது வேற எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. என்ன ஆச்சுடா கவினு? ஏதோ முழுங்கி பேசுற மாதிரி இருக்கு. இல்ல அது ஒண்ணும் இல்ல. அண்ணி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? என்னடா சரியா பேசணும்? எதா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லு. பூமாரி கிட்ட பேசறானே, என்கிட்ட பேசறானே. பூமாரி ஒண்ணும் இல்லாம என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவன் கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்களே கிடையாது. நீ வேற பூமாரி கிட்ட பேச சொல்லிட்டு நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. பூமாரி எல்லா விஷயத்தையும் சொல்றதா சரிவா? நீ மறைச்சி எதை சரி போற? சொல்லுங்க பேசாம. சரியா போச்சு. அத்தை வேற இப்படி சொல்றாங்களே. கவின் வேற எதையாவது உளறி தொலைச்சிடாம. கவின், என்ன பூமாரி, என்னாச்சு? தொண்டையில கிழிச்சு கிழிச்சுன்னு இருந்தா போய் தண்ணிய குடி, இல்லைன்னா வெந்நிய குடிப்போ. தொண்டை வலியா இருந்தா தண்ணிய குடி, இல்லைன்னா புகையாம இங்க நில்லு. தேவையில்லாம புகஞ்சுக்கிட்டே இங்க நிக்காத. சரியா போச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. கவின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது அத்தை கிட்ட. அப்புறம் அத்தை மூஞ்சில என்னால முழிக்க கூட முடியாது. அவ்வளோ கேவலமா இருக்கும். எல்லாம் இந்த கமலால வந்துச்சு. காசு வாங்கினான்ல, அறிவே இல்லை. அடுத்தவங்க காசுக்கு எப்படி ஆசைப்பட்டுட்டு இருக்கா? இதுக்காண்டி தான் இப்போ என்னை யூஸ் பண்ணியிருக்கானா இவன்? ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போதானே தெரியுது எவ்வளோ ஃப்ராடாக இருப்பான்ட்டு. காசை வாங்கிட்டு எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல. இன்னொரு தடவை அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். அவனை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. அம்மா அண்ணி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து மாட்டிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு 1 வாரத்திலே 1 மாசத்துலயே பணத்தை திருப்பி தந்துருவான்னு நினைச்சிருந்தேன். கொஞ்சமாவது தந்திருக்கலாம்ல. இப்படி ஏமாத்திட்டானே. இப்ப இவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. கவின் வேற கோவமா இருக்காரோ இல்லையோ, அவங்க அம்மா அதுக்கு மேல இருப்பாங்க. என்ன பண்ணவோ தெரியல.
அம்மா பூமாரி அண்ணி என்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக. அது திருப்பி தர்றேன்னு சொன்னாங்க. அதனால தான் என்ன ஏதுன்ட்டு கேட்கறதுக்காக வந்தேன். நான் வேற என் காசு இல்லாது பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கடன் வாங்கி தான் அவங்க கிட்ட கொடுத்தேன். அதனால அந்த காசு அவங்க தந்தாங்கன்னா நான் திருப்பி போய் அந்த காசை அவங்க கிட்டே கொடுத்துருவேன். அதனால தான் கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். டேய் கவின், என்னடா சொல்ற? காசு வாங்கியிருந்தாளா அவங்ககிட்ட? சரியா போச்சு. இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு வேட்டை தான். அவர்கிட்ட கண்டிப்பா அத்தை சொல்லிடுவாங்க எல்லா உண்மையும். என்ன பூமாரி இதெல்லாம்? ஐயோ அத்தை, நான் ஒன்றும் வேணும்னு எல்லாம் பண்ணல அத்தை. ஏதோ எதிர்பாராத விதமாக நடந்துடுச்சு அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் காசை. இப்படிலாம் ஆகும்ட்டு நான் நினச்சி பார்க்கல. எப்படியாச்சும் நான் கவினுக்கு திருப்பி தந்துடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே கவின் இங்கே வந்துட்டாரு. ஏன் கவின், நான் ஒரு 5 நாள் டைம் கேட்டேன்ல, கொடுத்தா என்னம்மா? ஏன் நீ 5 நாள் தானே டைம் கேட்டீங்க, ஒன்றும் 5 மாதம் கேட்கலையே. நான் உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னுமே ஏற்பாடு பண்ணுற மாதிரி இல்லை. அதனால தான் சரி நேரில் கேட்கலான்ட்டு வந்தேன். நீ என் காசு கிடையாதுல்ல, பக்கத்தில் இருக்கவங்க காசு தானே. அவங்க என்ன நினைப்பாங்க? டேய், யார்கிட்டடா வாங்கி கொடுத்த காசு இவளுக்கு? பக்கத்தில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப அர்ஜென்ட்டுன்ட்டு கேட்டிருந்தாங்க, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். என்ன பூமாரி இதெல்லாம்? இவன்கிட்ட இருந்து காசு வாங்கி இவன்கிட்டயே கொடுத்துருக்க. அவன் எப்ப தர, நீ எப்ப இவன்கிட்ட கொடுக்க? அத்தை, இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினைச்சு பார்க்கல அத்தை. நான் இன்னும் ஒரு 2 நாள் தான் கவினுக்கு எப்படியாச்சும் காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க அருண் கிட்ட இந்த விஷயத்தை எதையும் சொல்லிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அப்புறம் அவர் எனக்கு கடுமையா திட்டுவாரு, ப்ளீஸ் அத்தை. அது எப்படி பூமாரி என்னால சொல்லாம இருக்க முடியும்? என்ன இது? காசை வாங்கி யார் கையில கொடுத்துருக்க? எவ்வளவு காசு மொத்தம்? இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு எனக்கு என்ன தெரியவா செய்யும்? அவங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் பக்கத்தில் இருந்த ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். இப்போ நம்ம திருப்பி கொடுத்து ஆகணும்ல அந்த காசை. சரி, அண்ணி எதுவும் சொல்லாதீங்க. அண்ணி எப்படியாச்சும் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாளைக்கு கொஞ்சம் காசை மட்டும் திருப்பி தந்துருங்க அண்ணி. எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா என்கிட்டையும் வலுசா காசே இல்லை அண்ணி கையில். ஏதாவது இருந்தாலாச்சும் நானாச்சும் கொடுப்பேன். என்கிட்டையும் காசு இல்லைல்ல. கவின், ப்ளீஸ் கவின், எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் காசு எப்படியாச்சும் 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன், ப்ளீஸ் கவின். இந்த பூமாரி என்ன திடீர்னு இவன்கிட்ட இருந்து இவ்வளோ காசு வாங்கியிருக்கா? யார்கிட்ட கொடுத்தா என்ன எதுன்ட்டு சொல்ல மாட்டேங்க. இல்லை இல்லை, இந்த விஷயத்த அருண் கிட்ட சொன்னாதான் சரியா வரும்.